அது திரும்ப எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அங்கலாய்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்து போன பலத்தை கர்த்தர் திரும்பமாய் கர்த்தர் தந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் கிருபையை நீங்கள் இழந்து வந்திருக்கலாம். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய மாயை பின்பற்றி, அசுத்தத்தை பின்பற்றி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்த கிருபையை ஒன்னொன்னா நீங்க இழந்திருக்கலாம். பாடுகிற கிருபை, ஊழியம் செய்கிற கிருபை, தாழ்ந்து போகிற கிருபை, நிறைய கிருபை. சின்ன வயசுல நீங்க ரொம்ப நல்ல தேவ மனுஷர்களா இருக்கலாம், ஆனா எல்லா கிருபையும் நான் இழந்துட்டேன் பாஸ்டர், இப்பொழுது ஒன்றுமில்லாத வெறும் பாத்திரமா இருக்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. நீங்கள் இழந்து போன கிருபையை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த தாளந்தை மறுபடியும் ஆமென் சொல்லுங்கள், கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். நீங்கள் இழந்து போன சகலவற்றையும், அந்த பலனை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். அந்த உற்சாகத்தை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். அந்த சரீரத்தில் இருக்கிற அவயவத்தை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இழந்து போன என் வருமானம் திரும்ப என்னுடைய கரங்களிலே வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இழந்து போன என்னுடைய வேலை திரும்ப என்னுடைய கைகளிலே வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், இனி அது வராது, இது நீ திரும்பி அதை எடுக்க முடியாது, அதான் அவ்வளவுதான், அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இனி நீ எப்படி பெற்றுக்கொள்ளுவ? நான் நம்புறேன், தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த இரும்பு ஆழத்துக்குள்ள போயிருச்சு, திரும்ப அந்த கோடாரியை திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் வந்து அதை மிதக்க வைத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நம்புகிறேன், ஊழியக்காரனாகிய என்னை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. இதோ ஆழத்தில் போடப்பட்ட உங்களுடைய கிருபைகள், வரங்கள், நீங்கள் இழந்தது எவ்வளவு ஆழமா இருந்தாலும், அது எவ்வளவு ஆழத்துல போடப்பட்டாலும் இயேசு இப்பொழுது திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். ஏசப்பா, இது எனக்காக பேசப்படுகிற வார்த்தை, எனக்காக பேசப்படுகிற வார்த்தை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது சாட்சியோட தான் எடுத்து வைப்பீங்க. இயேசு நான்